பத்தனாபுரத்தின் சுட்டிப்பாறையில் திட்டமிடப்பட்ட 133 அடி ஐயப்பன் சிற்பத்தின் சிறு வரலாறு. பத்தனாபுரம் நகரத்தின் மேற்புறத்தில் உயர்ந்து நிற்கும் சுட்டிப்பாறை 3 பாறை தொகுதிகளை செலவிருச்சபாறை, கட்டாடிப்பாறை, புலிப்பாறை கொண்டது. இவை தலைமுறை தலைமுறையாக உள்ளூர் நினைவுகளிலும் இராமாயண கதைகளிலும் இடம்பெற்றவை. ராமர், சீதா, ஹனுமான் இப்பாறைகளில் ஓய்வெடுத்ததாக மக்களின் நம்பிக்கை. மேலும் உச்சிக்கு அருகிலுள்ள என்றைக்கும் நீரோடும் குளம் அந்த கதைகளுக்கு உயிர் கொடுப்பதாகச் சொல்லப்படுகிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 400 அடி உயரத்தில் இருக்கும் இந்த மலை பத்தனாபுரத்தின் இயற்கை காட்சிகளுக்கும் ஆன்மீகச் சூழலுக்கும் நீண்ட காலமாக சிறப்பு தந்தது. 2022 இறுதியும் 2023 தொடக்கமும் இந்த சுட்டிப்பாறையின் உச்சியில் 133 அடி உயரமான ஐயப்பன் சிலை அமைக்கும் திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தியான நிலையில் இருக்கும் ஐயப்பனை பிரதிபலிக்கும் இந்த பிரம்மாண்ட கான்கிரீட் சிற்பம் சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உயர்ந்த நிலப்பரப்புகளிலிருந்தும் காணக்கூடிய ஒரு புதிய அடையாளமாக உருவாகும் என திட்டமிடப்பட்டது. இந்த சிற்ப திட்டம் ஒரே ஒரு சிலையோடு மட்டும் முடிவதில்லை. ஆரம்ப அறிவிப்புகளின்படி இது ஒரு முழுமையான பக்தி சுற்றுலா வளாகமாக உருவாகும். அதில் ஐயப்பனின் வாழ்க்கை மற்றும் சபரிமலை மரபுகளை பற்றிய அருங்காட்சியகம், பாண்டல அரச மாளிகையின் மாதிரி, பூங்காவனம் மற்றும் பாம்பு அழுத ஆற்றுகளின் வரலாற்று காட்சிகள், சபரிமலை சன்னிதானத்தை ஒத்த கோயில் வடிவமைப்பு, தங்கத்தடியுள்ள பிரதிமையுடன் பயணிகள் ஏறும் வசதிகள், வாவர் சுவாமி சிலை போன்ற அம்சங்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. திட்டத்தின் செலவும் காலகட்டமும் பல்வேறு செய்திகளில் மாறுபட்டாலும் இது பல ஆண்டுகள் எடுக்கும் பெரும் முயற்சி என பொதுவாக குறிப்பிடப்பட்டது. இந்த சிற்பத்தின் முக்கிய சிற்பியாக அஜிமலாவில் உள்ள பெரிய சிவசிலைக்காக பிரபலமான இளம் சிற்பி PS தேவதாதன் பெயரிடப்பட்டார். உள்ளூர் கோவில் நிர்வாகமும் தொடர்புடைய அறக்கட்டளைகளும் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றன என்று ஆரம்ப அறிவிப்புகள் கூறின. இந்த அறிவிப்புக்கு பிறகு திட்டம் உள்ளூர் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கலாச்சார, ஆன்மீக வளர்ச்சிக்கு இது துணை செய்யும் என ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் இத்தகைய பெரிய கான்கிரீட் கட்டடத்தை சிறிய மலை உச்சியில் அமைப்பதில் பொறியியல், சுற்றுச்சூழல் மற்றும் நிதி தொடர்பான சவால்கள் இருப்பதாகவும் கருத்துகள் எழுந்தன. மொத்தத்தில் சுட்டிப்பாறை ஐயப்பன் திட்டம் பண்டைய மலை உச்சியின் இராமாயண கதைகளையும் நவீன காலத்தின் ஒரு பிரம்மாண்ட பக்தி சுற்றுலா அடையாளத்தையும் ஒன்றிணைக்கிறது. சபரிமலையின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் விளக்கும் புதிய கலாச்சார மையமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது.